பார்வதி, இந்த பைய கொஞ்சம் குடி, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பார்வதி, தரையில மட்டும் வச்சிடாத, கையிலே வச்சிரு. பத்ரம். சரி. देवाय नमः। ओम अनेकाक्षदाय नमः। ओम शिवाय नमः। ओम शुद्धाय नमः। ओम बुद्धिप्रियाय नमः। ओम शांताय नमः। ओम ब्रह्मचारिणे नमः। थैंक यू। ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। வாங்கோமா, பந்தக்காலுக்கு பாலபிஷேகமும் தீர்த்த அபிஷேகமும் பண்ணுங்க. வாங்கோ. நமஸ்தே सर्वज्ञे सर्ववरदे सर्वभयंकरी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धबुद्धिप्रदे देवी मुक्तिप्रदायिनी मंत्रमूर्ति। மாடு ஏன் இப்ப தொட்ட? அம்மா, அது வந்து திடீர்னு பட்டாசு வெடிச்ச அதிர்ச்சியில என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எப்படி இங்க வந்தேன்னு தெரியலம்மா. பட்டாசை கொளுத்தினது யாரு? நான் தான் அத்தை. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வரப்போறாங்க. விருந்தாளிங்க வரப்போறாங்களா? யாருப்பா வராங்க?
வந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. யாரா இருக்கும்? நமக்கு என்ன? இவங்க பாலாவோட சித்தி, என் மனைவியோட தங்கச்சி. மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மருமகளை வர சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க. அம்மா பார்வதி, அப்பா. குடிக்க 2 கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சூப்பரா இருக்கா. தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. நம்ம பாலாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் பையன் கணேசன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். எத்தனாவது படிக்கிறப்பா? 8th. ஆமா சம்பந்தி, என்ன விஷயமா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் இருங்க. என்ன? கணேசா, இவங்களுக்காக தான் அப்பா என்ன அவசர அவசரமா ரெடியாக சொன்னாரா? என்ன சம்பந்தி இதெல்லாம்? என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த நகை, பணம். சரி சம்பந்தி, இதெல்லாம் இப்ப எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா எந்த குறையுமே வைக்கல. இன்னைக்கு கூட நகை கடையில இருந்து வைர நகையெல்லாம் வரவழைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது என் சொந்த உழைப்புல என் பொண்ணுக்காக, அவ கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. இது என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற சீதனம். நீங்க வாங்கிக்கத்தான் வேணும். இதுக்காகத்தான் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் சீர்வரிசையெல்லாம் எதிர்பார்க்கல சம்பந்தி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? நீங்க எதிர்பார்க்கலதான். அகிலாமாவும் என் தகுதிக்கு அதிகமாகவே என் பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க இத வாங்கிக்கத்தான் வேணும். சரி, உங்க சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்கிறேன். இப்போ என் சந்தோஷத்துக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கும் போது அவகிட்டயே கொடுத்து அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. வாங்கிக்கோங்க சம்பந்தி. இதுதான் விஷயம்னு நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? உங்களுக்காக நான் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. டே கணேசா, போய் பாய் எடுத்துட்டு வா. அம்மா, சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு வாமா. டேய், போய் எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிப்பா. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. வாமா, உட்காரு. வாடா. இந்தப்பா. சம்பந்தி, நீங்களும் உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல சம்பந்தி, உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடுவோம். இல்ல சம்பந்தி, நீங்க சாப்பிடுங்க. இப்ப நீங்க எங்க கூட உட்காந்து சாப்பிடலன்னா அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன், எந்திரிச்சிடுவேன். ஐயோ, வேண்டாம் சம்பந்தி, நான் விரதத்துல இருக்கேன். விரதமா? இன்னைக்கு என்ன விரதம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும்
தினம் சாப்பிடாம முட்டிக்கால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. முட்டிக்கால் பிரார்த்தனை ரொம்ப கடுமையான விஷயம். இதுல சாப்பிடாம விரதம் வேற இருக்கீங்களே, உங்க வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. எல்லாம் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தாம்மா. என்ன ப்ரோ இப்படி அவசரப்பட்டு அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட? நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அது கொஞ்சம் யோசிச்சு நீ அம்மாவை சமாதானப்படுத்திருக்கலாம்ல. நான் நல்லா யோசிச்சு தான் சத்தியம் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கையால தாலி எடுத்து கொடுக்க என் கல்யாணம் நடக்கும் தான் சத்தியம் பண்ணேன். ஆனா மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் நான் சத்தியம் பண்ணலையே. அட ஆமால. என் கல்யாணத்துக்குள்ள மித்ரா ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிச்சிட்டா. அதுக்கப்புறம் அம்மாவே அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. கரெக்ட் ப்ரோ. ஆதி, நீ சத்தியம் பண்ணதை நினைச்சு பார்வதி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். அதனால் நீ பார்வதியை பார்த்து எங்களுக்கு புரிய வச்ச மாதிரி பார்வதிக்கும் கொஞ்சம் புரிய வச்சிட. பார்வதி நான் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆயிரத்தி 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு உன் அக்கா நந்தினி இந்த அகிலாவை என்ன பாடுபடுத்துற பாத்தியா? ஆமா ஆண்டி, நந்தினி இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கும் அந்த ஆதிக்கும் கல்யாணமே நடக்க கூடாது அப்படின்னு ஒரு பூஜை பண்ணிருக்கேன்னு சொல்லி அவ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கா. ஒண்ணு, இனிமே அகிலாக்கு உன் மேல எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகம் வராது. இன்னொன்னு, ஆதிய அவன் வாயாலேயே உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ண வச்சிருக்கா. ஆமா ஆண்டி, அகிலா ஆண்டிக்கு ஆதி சத்தியம் செஞ்சு கொடுத்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கும் தான். ஆனா மித்ரா, அவன் சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது அந்த சமையல்காரி முகரக்கட்டைய பார்க்கணுமே, மூஞ்சி செத்து போச்சு. சாகட்டும். என் கல்யாணம் நடக்குமா? இது உங்க ரத்தத்து மேல சத்தியம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் தினம் சாப்பிடாம முட்டிக்கால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. வயசான காலத்துல ஒரு வேளை கூட சாப்பிடாம தினம் தினம் விரதம் இருந்து முட்டிக்கால் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி அப்பா தான் உடம்ப வருத்திட்டு இருக்காரு. அவர் சொல்ற மாப்பிள்ளைய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர் நினைச்சபடி என் கல்யாணம் நடக்கலன்னா அப்பா உயிரையே விட்டுருவாரு. என்னால அப்பாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். இனிமேல் என்ன நடந்தாலும் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன். இந்த அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணி கூட சத்தியம் பண்ணி கூட. இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாதுன்னு என்கிட்ட அம்மன் முன்னாடி சத்தியம் வாங்கினீங்க பெரியய்யா. இப்ப நான் அந்த சத்தியத்தை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. எனக்கு வேற வழி தெரியல. பெரியய்யா, என்ன பைத்தியக்காரன் தானே அது? கீழே இறங்கு. இறங்குன்னு சொல்றேன்ல. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? இப்படி அழுகிறத நிறுத்திட்டு வாய் திறந்து பேச போறியா இல்லையா? என்னால யாருக்கும் நிம்மதி இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. அப்புறம் எதுக்காக நான் வாழணும்? அழாத.
இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? கிராமத்துல இருந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால எங்க அப்பாவுக்கு நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு பெரியா. அதுவும் என் கல்யாண விஷயத்துல அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு. இந்த தடவை அவர் நினைச்சபடி எல்லாமே 800 ரூபாய்க்கு மேலயா? வேணவே வேணாம். அக்கா, 50 கல்யாண ஜோடிக்கு தேவையான புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாமே வந்திருக்குக்கா. உமா, அத்தை, அந்த பாக்ஸ்ல இருக்கிற அந்த ரெட் சாரி இருக்குல்ல, அதை கொடுத்து விடு. முதல்ல இங்க கொடு. மேடம், இந்தாங்க மேடம். இதை செலக்ட் பண்ண கூடாது. இந்த மெட்டீரியல் டிசைன் எல்லாம் நல்லா இருக்குல்ல? இந்த ரேட்லயே ஒரு 50 புடவை ஆர்டர் பண்ணிடலாம். இந்த ரேட்லயா? இல்லக்கா, இந்த ரேட்லயா 50 புடவைன்னு கேட்டேன். ஆண்டி, யூனிஃபார்மா 50 பேருக்கும் சேம் கலர் புடவையா இல்ல வேரியஸ் கலர்ஸ் இருந்தா பரவாயில்லையா? யூனிஃபார்மா ஒரே கலர் வேண்டாம், நிறைய கலர்ஃபுல்லாவே இருக்கட்டும். அத்தை, மித்ராக்காவோட கல்யாண புடவையும் வந்திருக்கு அத்தை. அப்படியா? மித்ரா, காமி அந்த புடவைய. நைஸ், நல்லா இருக்கு. இட் சூட்ஸ் யூ. Thank you ஆண்டி. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. இதுல ஒரு 50 பீஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. மத்த எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிடுங்க. சரி, நான் ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் சரிங்க போயிடுறேன். இந்தாங்க மேடம். ஹலோ, வெளியத்த போயிட்டாங்க. சொல்லுங்க. அந்த ஹலோ மேடம். வெங்கட்ராமன், நான் இப்போ உங்க ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டீங்களா? ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிங்க மேடம். வரும்போது அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க. ஓ, நீங்க சொல்ற அந்த ஃபைல் ஆதி ரூம்ல தான் இருக்கும். சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம்.
வேலையில கவனம் இல்ல, விக்ரமாதித்தன் கதை சொல்லிட்டு இருக்கான். ரூம் சுத்தம் செய்யும் போது விளக்குல தாவணி பட்டு தீ பத்திக்கிச்சு. தீ அணைக்கும் போது ஆணையில ஜாக்கெட் கிழிஞ்சிருச்சு. அதான் வேற வழி தெரியாம இந்த சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க. என்ன பொண்ணுமா நீ? என்ன நடந்ததுன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. அப்போ நீங்க கோவமா இருந்தீங்க. உங்க முகத்தை பார்த்தது எனக்கு பேச்சே வரல. உங்க கோவத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பேச வரல. என் ஆதியோட சட்டைய நீ போட்டிருந்ததை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால்தான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன் பார்வதி. ஆனா நீ உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஆதியோட சட்டையை போட்டிருக்கேன்னு என்கிட்ட தைரியமா சொல்லி இருக்கலாம்ல. பொண்ணுங்க தைரியமா பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேசணும். அப்போ பேசாம இருந்தாலும் பிரச்சனை தான். புரிஞ்சுதா? தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க கூடாது. சரிங்கம்மா. சரி, நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. போ. என்ன அது எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? நடந்ததை பத்தி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா? உங்க அம்மாவோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்காது. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். ஆஃப்டர் ஆல் பார்வதி உன் சட்டையை போட்டதுவே உங்க அம்மாவால தாங்கிக்க முடியலையே, அப்புறம் எப்படி பார்வதி அவங்க மருமகளை ஏத்துப்பாங்க? நான் பெரிய சட்டையை போட்டிருந்ததையே பொறுத்துக்க முடியாம கோவப்பட்டு என்ன அடிச்சுட்டாங்க அகிலாமா. எப்படி பெரிய என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க? எப்படி என்ன தன்னோட மூத்த மருமகளை ஏத்துப்பாங்க? என் அம்மாவோட கோவம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. என்ன நடந்துச்சுன்னு பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் அம்மா பார்வதி கிட்ட எவ்வளவு அன்பா அக்கறையா பேசினாங்க. அதை நீ கவனிக்கலையா? அப்போ உன் அம்மா மனசு மாதிரி பார்வதியை தன்னோட மருமகளை ஏத்துப்பாங்கன்னு உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? அவங்க மனசு மாறி என்ன தன்னோட மருமகளை ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அம்மாவை நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
அவளோட சட்டையை இந்த வீட்டு சமையல்காரி போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அத பார்த்து கோவப்படாதேன்னு சொல்ற. எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? ஒருவேளை அகில நினைச்ச மாதிரி ஆதிமித்ரா கல்யாணம் நடக்காம ஆதி நினைச்ச மாதிரி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்புறம் அகிலாவோட நிலைமை என்ன ஆகுறது? என்னங்க பாக்கிலா, என்னங்க நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நம்ம ஆதி கல்யாண விஷயமா தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாண விஷயம் எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? ஆதி கல்யாணத்தை இன்னும் ஏதாவது கிராண்டா பண்ணலான்னு யோசிக்கிறீங்களோ? உன்னை விட கிராண்டியரா என்னால யோசிக்க முடியுமான்னு தெரியல அகிலா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஆதியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ என்னை விட கிராண்டியரா யோசிக்க முடியுமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப ஆதி கல்யாணத்துல எதை பத்தி யோசிக்கிறீங்க? யோசிச்சதை சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க? என்ன யோசிச்சீங்க சொல்லுங்க. சொல்ற அகிலா, ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அப்போ ஆதி கல்யாணத்தை பத்தி ஏதோ நெகட்டிவா யோசிச்சிருக்கீங்க அப்படிதானே? டென்ஷன் ஆகாத. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல நாம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கும் இல்லையா? இத பாருங்க, இந்த சுத்தி வளைச்சு பேசுறது பொடி வச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன யோசிச்சீங்க, என்ன விஷயம் என் முகத்துக்கு நேரா சொல்லுங்க. ஆதியோட கல்யாணம் நீ நினைச்சபடி நடக்கணும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி ஆதிமித்ரா கல்யாணம் நடக்கலன்னா? Stop it! என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆதியோட கல்யாணத்தை பத்தி நான் என்னென்ன கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு என்னென்ன பாடுபட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கே அது நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும்